I take this privilege to request our Honorable Chief Guest, Mr. Thanga Tamilselvan, to kindle the fire of change in the young delegates by his precious words of wisdom. தங்க தமிழ்நாட்டின் தலை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினருள் ஒருவராய் தாய் திருநாட்டின் நாடாளுமன்றத்தில் கொக்கரிக்கும் சுயமரியாதை சேவல் நயமிகு தேனியின் சுவைமிகு பண்பாளர் திருமிகு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறது எங்கள் RR களம். RR இன்டர்நேஷனல் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்பித்த பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய திரு R. ராஜாங்கம் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற உதவி கண்காணிப்பாளர் உத்தமபாளையம் மரியாதைக்குரிய செங்குட்டு வேலவன் அவர்களே, இந்த பள்ளியினுடைய துணை சேர்மன் அசோக்குமார் அவர்களே, ஆக்டிங் சேர்மன் ஜெகதீஷ் அவர்களே, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் திருமதி கீர்த்திகா அவர்களே, திருமதி ரேணுகா அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அரவிந்த் பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய சந்திரன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, வருகின்ற பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவுகர்ந்த வணக்கம். உங்கள் பள்ளியினுடைய சேர்மன் திரு ராஜாங்கம் பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார். பள்ளி மாணவ மாணவிகள் ஒழுங்காக படிக்கணும், உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து நான் அந்த பள்ளி படிப்பை மென்மேற்றுறேன்ற செய்தியை சொன்னார். ஒரு பள்ளிவாசல் கட்டினா முஸ்லீம்கள் மட்டும்தான் போய் தொழுக முடியும். சர்ச்சு கட்டினா கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் பூஜை பண்ண முடியும். ஒரு இந்து கோயில் கட்டினா இந்துக்கள் மட்டும்தான் போய் அர்ச்சனை பண்ண முடியும். ஆனால் ஒரு பள்ளியை கட்டினா எல்லா மதத்தினரும் வந்து படிக்கலாம். உண்மையிலே மரியாதைக்குரிய ராஜாங்கத்தை நான் பாராட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம பகுதியில் உத்தமபாளையத்தில் போர்டை ஸ்கூல்னு ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம பகுதிக்கு 1ஆவதுலேருந்து படிக்கக்கூடிய முதன்மை பள்ளி. பழைய வரலாறை பாருங்க, இப்ப இருக்கிற வரலாறையும் புரிஞ்சுக்குகின்றேன் நான். அந்த பள்ளியில நம்ம முன்னோர்கள் படிச்சு உத்தியோகத்துக்கு போய் விவசாயம் பண்ணி நம்மளை படிக்க வச்சாங்க. நம்ம எப்படி படித்தோம்? எனக்கு இப்போ நான் படித்ததை நான் சொல்கிறேன். நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பம். எங்கள் ஊரில் கல்லர் பள்ளியில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்தேன். அரசாங்கம் ஃப்ரீ எல்லாமே. என்னுடைய ஸ்டேட்டஸ் இது. என் பிள்ளையில போய் நான் எங்கே சேர்க்குறேன்? தனியார் பள்ளியில் போய் சேர்க்குறேன். நீ அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைங்க இதே மாதிரி ஸ்கூல்ல தான் படிக்கும், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல தான் படிக்கும். பாருங்க வரலாறை பாருங்க, ஆரம்ப காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறு, நம்ம பிள்ளைகள் எப்படி படித்து வந்த விதம். அதில் அந்த போர்டை ஸ்கூலில் நம்ம முன்னோர்கள் படித்து முன்னுக்கு வந்து நம்ம பெரியவர் காஜி கருத்தராவத்தரை இந்த நேரத்தில் பாராட்டணும். அவர் நினச்சிருந்தா அன்னைக்கு பெரிய ஒரு தொழிற்சாலையை கட்டி பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் காஜி கருத்தராவத்தர். ஆனால் பாளையத்தில் ஒரு கல்லூரியை துவங்கினார், தனியார் கல்லூரி. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பகுதிக்கு அந்த ஒரு கல்லூரி தான் தனியார் கல்லூரி. இன்னைக்கு கம்பத்தில் ஒரு 5 ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் மரியாதைக்குரிய திரு R. ராஜாங்கம் அவர்கள் இந்த பள்ளியை கட்டுறதில் உண்மையை பெருமை பெறேன், பாராட்டுறேன். நான்
ஒரு ஹை லெவல் ஸ்டாண்டர்டில் ஒரு பள்ளியை, ஒரு தரமான ஒரு பள்ளியை உருவாக்கி வந்ததுமே கேட்டேன், எத்தனை பிள்ளையை படிக்கிறாங்கன்னு கேட்டேன். 1400 பிள்ளையை படிக்கிறாங்கன்னு சொன்னார். டீச்சிங் ஸ்டாஃப் எவ்வளோன்னு கேட்டேன். 120 பேர் இருக்காங்கன்றாங்க. நான் டீச்சிங் ஸ்டாஃப் 100 பேர், 220 பேர். ஹாஸ்டலில் ஒரு 70-80 பிள்ளையை படிக்குது. இதில் ஓல்டு ஏஜ் பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அதுக்கு ஒரு இது பண்ணியிருக்கீங்க. அடுத்து கல்லூரியும் கட்டுறதுக்கு தயாராகிட்டார். பக்கத்தில் உட்காந்துருக்கிற நம்ம சந்திரன் சார், அவர் சாதாரணமாக நினைக்காதீங்க. இவர் கம்பத்தில் இவ்வளோ பெரிய பள்ளி கட்டி நிர்வாகம் பண்ணுறாரு. மதுரையில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலை பெரிய தரத்தில் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். ஆனால் நம்ம முன்னோர்கள் யாரும் பெரிய இதில் பிறந்து வரல, ஒரு சாதாரண விவசாய குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க இன்னைக்கு ஒரு கல்வித்துறையில், ஒரு தொழில்துறையில் நம்ம பகுதியில் முன்னேறி ஒரு ஸ்டாண்டர்டான பள்ளியை, மரியாதைக்குரிய ஆர்ஆர் இன்டர்நேஷனல் பள்ளின்னு உருவாக்கி நம்ம பகுதிக்கு கல்வியை வழங்கினதுக்கு உண்மையிலே பாராட்டுறேன், பெருமைப்படுறேன். பிள்ளைகளுக்கு நான் போராடம் பூரா ஒரு விஷயத்தை சொல்லுவேன், எல்லா ஸ்கூல்லையும் சொல்லுவேன், பிள்ளைகளை இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாண்டாலும் சொல்லுவேன். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நம்ம டிஎஸ்பி சொன்னார், திருக்குறளை உதாரணம் காட்டி சொன்னார், ஒழுக்கம் மிக சிறந்தது, வேணும், கண்டிப்பாக வேணும். ஒழுக்கம் இல்லாட்டி வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கண்டிப்பாக ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும். படிக்கிறதுக்கு சுலபமான மெத்தடு. நானும் என் நண்பனும் 6வதுலேருந்து 11வது வரைக்கும் படித்தோம். 2 பேரும் ஒரே டெஸ்க்கு, ஒரே ஹாஸ்டல். விளையாடுறது சாயங்காலம் 2 பேரும் ஒன்றாத்தான் விளையாடுவோம். ஆனால் அவன் எஸ்எஸ்எல்சி முடித்து, பியூசி முடித்து, எம்பிபிஎஸ் மெரிட்டில் பாஸ் பண்ணி, எம்எஸ் ஆர்த்தோ மெரிட்டில் பாஸ் பண்ணி, யூஎஸில் போய் ஒரு 3 இயர்ஸ் மெரிட்டில் போய் படிச்சுட்டு இன்னைக்கு பழனியில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை கட்டி எம்எஸ் ஆர்த்தோவில் மூட்டு அறுவை சிகிச்சையில் நம்பர் 1 டாக்டர் வனசேகர். நானும் அவங்க கூட தான் படித்தேன். ஏன் லைனு நான் பிஏ போனேன், எம்ஏ படித்தேன். எம்ஏ படிக்கும் போதெல்லாம் எனக்கு பட்ட வேதனை உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். நீங்கள் பாவம் ஆரம்பத்திலேருந்து ஆங்கில வழி கல்வியில் வர்றீங்க. நாங்கள் படித்தது நல்ல ஸ்கூலில் தமிழ் மீடியம். உசுலமேட்டில் பிஎம்டியில் டிகிரி படிக்கிறேன். எம்ஏயில் போய் நான் கண்டிப்பாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணுன்றது எனக்கு ஒரு வைராக்கியம். மதுரையில் கொடுத்தா நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரெகுலரில் போய் எம்ஏ சோசியாலஜி சேர்ந்து உள்ளே போனால் ஒரு 40-60 ஸ்டூடெண்ட்டு பேசுகிறாங்க இங்கிலீஷு. எனக்கு என்னன்னே தெரியல. வேதனைப்பட்டேன், அவமானப்பட்டேன், வேதனைப்பட்டேன். எவ்வளோ நாள்? ஒரு 3 மாதம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி டீச்சர்ஸ் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. தம்பி, நீ படித்தது தமிழ் மீடியம், தயவு செஞ்சு அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை மனசுக்குள்ளே வளர்த்துக்கிறாத, கொஞ்சம் நீங்கள் பிக்கப் பண்ணால் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணதுனால அவங்க கூட 2 வருஷம் படித்து எம்ஏவில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி வெளியே வந்தேன். இங்கே வர்றேன் நானும் வனசேகர் பண்ணமா. பழைய மாணவர்கள் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கூப்பிடுறது வழக்கம் ஒவ்வொரு பள்ளியிலையும். என்னையும் வனசேகரையும் கூப்பிட்டாங்க. ராயம்பேட்டி எஸ்விஎம் பள்ளியில் போனோம். வனசேகரை பேச வைக்கும்போது 2 விஷயம் சொன்னேன். நீ வாழ்க்கையில் படித்ததில் சக்ஸஸுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்ன பதில், 1, இளமையில் சந்தோஷத்தை இழந்தேன். சாதாரண விஷயம் இல்லை. இந்த வயசில் சத்தியமா நீ டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும், வெட்டி பேச்சு பேசணும், இதுதான் உனக்கு பிடிக்கும், இது இயற்கை. இதில் நான் தப்பு சொல்லலை. நான் என்னடா சினிமா பார்க்குற,
டிவி பார்க்குற, விளையாடுற, சேட்டை பண்ற, உன்னுடைய இயல்பான குணம் டீனேஜ்ல வரும். இது காலத்தின் கட்டாயம். அந்த இளமையில் விடுபட்டு சந்தோஷத்தை இழந்து படிப்புல நீ கவனம் செலுத்தினா 100% வெற்றி. கஷ்டமான வேலை, சாதாரணமான வேலை இல்ல. சொல்றது ஈஸி, கடைபிடிக்கிறதுக்கு சிரமம். ரெண்டாவது ஒரு சக்சஸ்க்கு என்ன காரணம் சொன்னா தெரியுமா? நானும் அவனு தான் ஒரே கிளாஸ் ரூமு. நான் போய் கிளாஸ் ரூம்ல எப்படி உட்காந்துருப்பேன்டா, நேற்று நேரம் அந்த படம் பார்த்த லீவில், நாளைக்கு இந்த வர்ற சைனர் என்ன படம் பார்க்கலாம் நினச்சிக்கிட்டு இருப்பேன். நான் கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுக்குறது என் மண்டைக்கு ஏறாது. அவன் வந்து கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுக்குறத 100% அப்சர்வ் பண்ணுவேன். ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கு எங்களுக்கு ஈவினிங் டைமில் 4 to 7 வந்து கிளாஸில் நான் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கிளாஸில் ஒழுங்காக நான் கவனிக்கலை, மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவன் என்ன பண்ணுவேன், எதையுமே மனப்பாடம் பண்ண மாட்டான். அந்த ஹோம்ஒர்க் மட்டும் எழுதி முடிச்சுட்டு படுத்துடுவேன். எப்படியான்னு கேட்டால், நான் வந்து கிளாஸ் ரூமில் 8 கிளாஸ் நடக்குமா டீச்சர் ஒரு நாளைக்கு? 8 பீரியடு. அந்த 8 கிளாஸ் வகுப்பு நடத்துகிற ஆசிரியர் பெருமக்கள் நடத்துகிற வகுப்பை 100% கவனிச்சதுனால தான் நான் சக்சஸ்க்கு காரணம் என்று சொன்னவே என் நண்பன் வனசேகர். ஏத்தட்ட மாட்டோம் கவனிப்பீங்களா? அப்படி கவனிச்சிங்களாக்கு நீங்க ஸ்கூல் ஃபீஸே கட்ட வேண்டியதில்லை. உங்க கரஸ்பாண்டன்ட் சேர்மன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா எல்லாமே ஃப்ரீன்ட்டாரு. பஸ் ஃப்ரீ, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ. அப்புறம் என்ன 1 லட்ச ரூபா தாய் தந்தைக்கு செயின். நீ என்னப்பா வேணும்? கிளாஸ் டீச்சர் ஒழுங்கா சொல்லி கொடுக்கறத கவனிக்கலாம்ல. வேற வழி இல்லப்பா. நீ இந்த காலம் வந்து மிகப்பெரிய விஞ்ஞான உலகம். நீ சாதாரணமான ஃபீல்ட நினைக்காத. ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் 12 லட்சம் பிள்ளைங்க +2 எழுதுது. எவ்வளவு? எத்தனை பேரு? 12 லட்சம் பிள்ளை எழுதுது. அதுல எவ்வளவு பாஸ் பண்றாங்க தெரியுமா? எழுதுறது கூட 2வது பரவாயில்ல, 96% பாஸ் பண்றாங்க. 4% தான் ஃபெயில் ஆகுறாங்க. அப்ப எழுதுற 12 லட்சம் பேர்ல 11,60,000 பேர் பாஸ் பண்றாங்க. ஆண்டு ஒன்றுக்கு +2. இந்த 11,40,000 பேர்ல பிரின்சிபால் மேடம் சயின்ஸ் குரூப் படிக்கிற பிள்ளைகளை தமிழ்நாட்டில் கணக்கெடுத்த ஒரு 3 லட்சம் பிள்ளைங்க படிக்குமா? 12 லட்சம் பிள்ளைகள்ல 3 லட்சம் பிள்ளைங்க சயின்ஸ் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கோம். அந்த 3 லட்சம் பிள்ளைங்க தான் நீட் தேர்வு எழுதி MBBS படிக்க முடியும். அந்த 3 லட்சம் பிள்ளைகள்ல நீ எத்தனை பிள்ளை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மெடிக்கல் காலேஜில் படிக்க முடியும்னு கேட்டா 12,000 பிள்ளைங்க மட்டும்தான் படிக்க முடியும். சத்தியமா சொல்றேன், வேற இடம் இல்லை. 40 மருத்துவக் கல்லூரி இருக்கு, தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கு, 60 இருக்கு மொத்தம். அந்த 60 கல்லூரியில நீ 12,000 பிள்ளைங்க மட்டும்தான் MBBS படிக்க முடியும். எழுதுற பிள்ளைங்க 3 லட்சம் பிள்ளைங்க சயின்ஸ் குரூப். அப்ப நீ காம்படிஷன்ல நீ ஃபர்ஸ்ட் பிரின்சிபால் பேசும்போது பேசினாங்க, படிப்புல சக்சஸ் பண்றீங்க, விளையாட்டுல சக்சஸ் பண்றீங்க, உங்க ஸ்கூல்ல உங்க மாவட்டத்துல இந்தியா லெவல்ல பெருமையா இருக்கு. இண்டிவிஜுவலா மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்கிற இந்த உலகத்துல நீ உன்னை மட்டும் வளர்த்து, அறிவை வளர்த்து, ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை முழுமையா கவனித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும். எங்க காலத்துல சந்திரன் சார் இருக்காரு, டிஎஸ்பி வந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு போய், நான் MP, என்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு போனா ஏதோ ஒரு அரசு வேலை கூட கிடைச்சி போகும் அந்த காலத்துல, இல்லை தனியார்ல கூட சேர்த்துக்கிருவேன். இப்ப நான் MP, நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாலுமே சத்தியமா உனக்கு அரசு வேலை கிடைக்காது, தனியார்ல வேலை கிடைக்காது. அரசுல வந்து பூரா எக்ஸாமினேஷன், பரீட்சை எழுதுனா தான் பாஸ். தனியார்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணா ஏன் கிடைக்காதுன்னு சொல்றேன்டா, அவன் கம்பெனி வளரணும்னு சொன்னா அறிவுள்ள பிள்ளைகளை மட்டும்தான் தேர்வு பண்றான், நான் லெட்டர் கொடுத்தாலுமே. ஸோ உனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான்
வாழ்க்கையில நீ போராட முடியும். அருமையான பள்ளி, நிர்வாகம் நல்லா இருக்கு. 1500 பிள்ளைய படிக்கிறீங்க. ஆசிரியர் பெருமக்கள் உண்மையிலேயே திறமை வாய்ந்த ஆசிரியர் பெருமக்கள். உங்க பெற்றோர்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்திலிருந்து வந்து படிக்கிற பிள்ளைய நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்மெல்லாம் கிராமத்திலிருந்து வந்தவங்க. நம்ம பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அரசு பள்ளியாக இருந்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அரசு பிள்ளைகளுக்கு எல்லாம் இலவசம் கொடுக்குது. அது அரசு பள்ளி. தனியார் பள்ளியில் உங்க பெற்றோர்கள் டீச்சர் நம்பி உங்க நிர்வாகத்தை நம்பி தான் நீங்க படிச்சாகணும். அப்படி படிக்கும் போது போட்டியான இந்த உலகத்தில் தயவு செஞ்சு பிள்ளைகளை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. படிக்க வேண்டிய டயத்தில் படிக்க, சினிமா பார்க்க வேண்டிய நேரத்தில் சினிமா பாருங்க, வெட்டி பேச்சு பேசுகிற நேரத்தில் வெட்டி பேச்சு பேசுங்க. 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கிட்டு ஒரு படத்தில் பாட்டே பாடினாரு. 8 மணி நேரம் ரெஸ்ட்டு, 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் தூக்கம், 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சாங்க நீ வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவேன். ஒரு பையன், நம்ம பையன் படித்த பையன் ஒரிசாவிலையா சயின்டிஸ்ட். எப்படி நீங்கள் போக முடிஞ்சா? கவனம் செலுத்தினால படிக்கணும்னு சொல்லி போயிட்டால. ஒரிசாவில் ஒரு விஞ்ஞானி, இளம் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் உருவாகிறான். பெரிய விஷயம்ல. 8 மணி நேரம் வாழ்க்கையில் டெய்லி நீ படிக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கையில் நீ சக்சஸ். இன்னொன்று, எங்கனையுமே தாழ்வு மனப்பான்மை மட்டும் மனசில் வச்சுக்கிறாரு. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி, உங்கள் நிர்வாகத்திலையும் சரி, உங்கள் உறவினர்கிட்டையும் சரி, நான் லாயக்கு இல்லை அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க கிட்ட தயவு செஞ்சு தாழ்வு மனப்பான்மையை ஒழிச்சிரு. என்னால் எதையும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு வைராக்கியத்தை மனசில் வை. பிள்ளை அதுதான் முதல் கட்டம். அப்படி வளர்த்து உங்கள் சமுதாயத்துக்கும், உங்கள் பெற்றோருக்கும், உங்கள் பள்ளிக்கும், உங்கள் ஆசிரியர்களுக்கும் நீங்கள் முதல் மார்க் வாங்கி வெற்றி பெற்று இந்த சமுதாயத்திற்கு பாடுபட கேட்டு என்னை அழைத்து சிறப்பித்த நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தங்க குரலில், மக்கள் மொழியில் மகத்தான நல்லிணக்க உரையும் அனுபவ பகிர்வும் எங்கள் பள்ளியின் மேன்மையையும் மாணவர்களுக்கான கனிமிகு சக்சஸ் உரையும் வழங்கிட்ட ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.